Hi friends, welcome to NithuMithuKitchen. இன்னைக்கு நம்ம பீட்ரூட் பர்ஃபி தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். ஃபுட் கலர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமையே நல்ல கலர்ஃபுல்லான ஹெல்தியான பர்ஃபி செய்யலாம் வாங்க. ஒரு பீட்ரூட் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச அந்த ஒரு பீட்ரூட்டை நல்லா தோலெல்லாம் சீவி சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தோல் செதுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பீட்ரூட்டை வந்து ஒரு கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு கப் பீட்ரூட் எடுத்துருக்கோம். அந்த அதே கப்பில் வந்து ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். நம்ம பீட்ரூட் எடுத்த அதே கப்பில் 2 கப் சுகர் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பீட்ரூட்டை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இதோட ஜூஸை வந்து ஒரு 2-3 டைம் தண்ணி ஊற்றி அடித்து நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க ஜூஸை மட்டும். இப்போது நம்ம எடுத்து வச்ச 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதே கப்பால் நம்ம 4 கப்பு பீட்ரூட்டோட ஜூஸ் ஊற்ற போகிறோம். இப்போ உங்களுக்கு 2 கப் பீட்ரூட் ஜூஸ் கிடச்சிருந்தா கூட வந்து ஒரு 2 கப் வாட்டரை ஆட் பண்ணி கலந்து சேர்த்திக்கோங்க. 1 2 3 4. இப்போது இதை கை போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த 2 கப் சுகரையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட்டு, இது கூடவே 4 பிஞ்ச் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு 10 பாதாமை வந்து நல்லா இப்படி சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சர் கூடவே 4 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். இப்போது நம்ம இதில் போட்டிருக்கிற சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் இந்த மிக்சரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம போட்ட சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிருக்கணும். இப்போது நம்ம பீட்ரூட் பர்ஃபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பர்ஃபியை கட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரேயில் நல்லா ஆயில் தடவி முன்னாடியே வச்சுக்கோங்க. பர்ஃபி ரெடியானோன்னாமே போட்டு கட் பண்ணணும்ல, அதுக்காக. இப்போது பர்ஃபி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை அப்படியே போட்டுடலாம். நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுப்பை ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஹையாகவே வச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்காக ஆரம்பித்ததும் லோ ஃப்ளேமில் வச்சு கலர ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ லைட்டாக திக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நல்லா இப்படி திக்கான கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். போட்டு எகைன் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது நல்லா இப்படி உருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி வந்து கீ வந்து தொடவி வச்சுருக்கோம்ல அந்த ட்ரே, அதில் வந்து நம்மளோட பீட்ரூட் பர்ஃபியை போட்டுடலாம். போட்டுட்டு கீ தொடவனை ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு 1 ஹவர் நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போது நம்மளோட பீட்ரூட் பர்ஃபி நல்லா 1 ஹவர் ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பர்ஃபியை எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்ரூட்டில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பீட்ரூட்டில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம். ஸோ மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும்னா பீட்ரூட் அதிகமாக எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டில் இருக்கிற பீட்டைன்ங்கிற வேதிப்பொருள் தான்
மூளையில் இருக்கிற நரம்புகளை தளர்த்து மூளையை நல்லா புத்துணர்வாக வச்சுக்கும். அப்புறம் இரத்த சோகைக்கு ரொம்ப நல்லது. அனீமிக்காக இருக்கிறவங்க அடிக்கடி பீட்ரூட் சாப்பிட்டா பிளட் செல்ஸ் உற்பத்தி ஆகிறதுக்கு நல்லா உதவுது. ஃபோலேட்டுன்ற வேதிப்பொருள் பீட்ரூட்டில் இருக்கிறதுனால மனசை அமைதிப்படுத்தி நல்லா தூக்கம் வர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ பீட்ரூட் அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா நைட் நல்லா தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லா இது ஒரு ஹெல்ப் பண்ணும். பிளட் ப்ரெஷர் லெவல் குறைக்க பீட்ரூட் யூஸ் ஆகுது. ஹார்ட்ஸில் பிளாக்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு பீட்ரூட் யூஸ் ஆகும். ஸோ அடிக்கடி நம்ம உணவில் பீட்ரூட் பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நித்து மித்து கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.